வணக்கம். இன்னைக்கு நாம டாக்டர் எம்.எஸ். உதயமூர்த்தியோட எழுத்து உலகத்துக்குள்ள கொஞ்சம் ஆழமா போக போறோம். நம்மகிட்ட எண்ணெய் செதுக்கிய எண்ணங்கள், சாதனைக்கு ஒரு பாதை, அப்புறம் சொந்த காலில் நில், தன்னை அறியும் அறிவு, இந்த மாதிரி புக்ஸோட முக்கியமான சில பகுதிகள் இருக்கு. இந்த புக்ஸ் எல்லாமே பர்சனல் டெவலப்மெண்ட், தன்னம்பிக்கை, வெற்றி இந்த மாதிரி விஷயங்களை தொடருது இல்லையா? இதுலேருந்து உங்களுக்கு தேவையான முக்கியமான கருத்துக்களை எடுத்து அதோட சாராம்சத்தை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். உள்ள போலாமா? கண்டிப்பா. டாக்டர் உதயமூர்த்தியோட எழுத்து பல தலைமுறையா குறிப்பா யூத் மத்தியில ஒரு செல்ஃப் ஹெல்ப் கைடா பார்க்கப்படுது. இது வெறும் தியரி மாதிரி இல்லாம அவரோட அனுபவம், அவர் பார்த்த மனுஷங்க, கத்துக்கிட்ட பாடங்கள் இதுலேருந்து வர்றதுதான் ஸ்பெஷல். அவர் திரும்ப திரும்ப சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, உங்க வாழ்க்கை உங்க எண்ணத்தால, உங்க ஆட்டிடியூடால, உங்க முயற்சியால தான் தீர்மானிக்கப்படுது. அதுதான் முக்கியம். ஆமா. அந்த எண்ணங்களோட பவர், அது எண்ணெய் செதுக்கிய எண்ணங்கள் புக்ல ரொம்ப ஆழமா பேசுறாரு இல்லையா? இந்த செல்ஃப் எஸ்டீம்னு சொல்ற சுயமதிப்பு இல்லனா அந்த தன்னம்பிக்கை ஃபீலிங் அதை எப்படி வளர்த்துக்கிறது பத்தி என்ன சொல்றாரு? ஆமா. எண்ணம் போல் வாழ்வுங்கிறது சும்மா பழமொழி இல்ல, அது ஒரு சைக்கலாஜிக்கல் உண்மைன்னு சொல்றாரு. நம்ம எண்ணங்கள் தான் செயலாகுது, அப்புறம் செயல்கள் பழக்கமா மாறுது, அந்த பழக்கங்கள் தான் வாழ்க்கையை உருவாக்குது. சுயமதிப்புங்கிறது நம்ம படிப்பு, அழகு, பணம் இந்த மாதிரி வெளி விஷயங்களை விட ரொம்ப முக்கியம்னு கலிஃபோர்னியா யூனிவர்சிட்டி ரிசர்ச் எல்லாம் கோட் பண்ணி சொல்றாரு. தாழ்வு மனப்பான்மை இருக்கிறவங்க, குறிப்பா பெண்கள், இந்த எண்ணத்தை மாத்திக்கிட்டா அவங்க வாழ்க்கையே மாறுமா. அந்த மாற்றத்துக்கு முதல் ஸ்டெப் நம்ம எண்ணங்களை கவனிக்கிறது, அதை பாசிட்டிவா மாத்துறது. அதுல அவர் சொல்ற அந்த அயர்லாந்து ப்ரொஃபசர் அனுபவம் சுவாரஸ்யமா இருந்துச்சு. தனக்கு பிடிச்ச லிட்ரேச்சரை பிடிக்கிறதும் அதுக்கே சம்பளம் கிடைக்கிறதும் பெரிய வரம்னு சொன்ன மாதிரி எழுதியிருக்காரு. ஆமா, அது ஒரு அருமையான இடம் பாருங்க. முத்து எனக்கு பிடிச்சதை செஞ்சிட்டு இருக்கேன், அதுக்கும் சம்பளம் தராங்க அப்படின்னு அந்த ப்ரொஃபசர் சொன்னது வேலைய வேலையா பார்க்காம பிடிச்ச ஒரு செயலா, ஒரு கொண்டாட்டமா பார்க்கும்போது கிடைக்கிற அந்த திருப்தி, அதனால வர்ற வெற்றி அத காட்டுது. இது சும்மா வெஸ்டர்ன் ஐடியா மட்டும் இல்ல, நம்ம சித்தர்களும் செயலினை கர்மயோகமாய் செய் அப்படின்னு சொன்னதோட தொடர்ச்சி மாதிரி தான் இது. அதே புக்ல பாம்புடன் சிநேகிதம்னு ஒரு சாப்டர். தலைப்பே கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி இருக்கே, இது எதை பத்தி? இது பயத்தை எப்படி ஃபேஸ் பண்றதுங்கிறத பத்தின ஒரு உருவகம். வாழ்க்கையில நாம தவிர்க்க நினைக்கிற பயப்படுற விஷயங்கள் இருக்குல்ல, அதான் பாம்பு. அத கண்டு ஓடாம நேருக்கு நேரா சந்திச்சு அதோட இயல்பை புரிஞ்சுக்கிட்டு அதோட வாழ பழகுற மனப்பான்மை, அதான் ஸ்நேகதம். அவரோட சொந்த அனுபவத்தையே சொல்றாரு. பயத்தை ஜெயிக்க ஒரே வழி அதை ஃபேஸ் பண்றதுதான் சொல்றாரு. இது கூட்டு மனப்பான்மை, அதாவது கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ் பத்தி அவர் பேசுறாரு. அதோட தொடர்புடையதா தெரியுது. சமுதாயத்தோட நம்பிக்கைகள் நம்மளை எப்படி பாதிக்குது, அதுலேருந்து வெளியே நாமளா சிந்திக்கிறது எவ்வளவு முக்கியம்னு சொல்றாரு தானே? கரெக்டா சொன்னீங்க. நாம வாழற சொசைட்டியோட பொதுவான நம்பிக்கை, பழக்க வழக்கம், பயம் எல்லாம் நமக்கே தெரியாம நம்ம சிந்தனைய, நம்ம முடிவுகளை பாதிக்குது. இத சமுதாய மனத்தின் அறியாற்றல்னு சொல்லலாம். அதாவது கலெக்டிவ் அன்கான்ஷியஸ்னஸ். உதாரணத்துக்கு, ஒரு கம்யூனிட்டி தொடர்ந்து தோல்வி மனப்பான்மையோட இருந்தா அங்க இருக்கிற தனி ஆளுங்களும் அந்த மைண்ட் செட்டுக்கு போக சான்ஸ் இருக்கு. இத நாம கண்டுபிடிச்சு அதிலிருந்து வெளியே நமக்கான பாதையை நாமளே தேர்ந்தெடுக்கணும்னு சொல்றாரு. ஓகே, அப்போ நம்ம எண்ணங்களையும் நம்ம சுத்தி இருக்கிற சமூகத்தோட தாக்கத்தையும் புரிஞ்சுக்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னா, அடுத்ததா அந்த புரிஞ்ச விஷயத்தை எப்படி வெற்றிக்கான செயலா மாத்துறது, அதுதான் சாதனைக்கு ஒரு பாதை புக்கோட மெயின் பாயிண்டா இருக்குமோ? நிச்சயமா. அந்த புக் ஃபுல்லாவே ஆக்ஷன், ஆட்டிடியூட், விடாமுயற்சி பத்தி தான். வெற்றியை நோக்கி போறதுக்கான ஒரு பிராக்டிக்கல் கைடு மாதிரி அது. அதுல தோல்விய பத்தி ஒரு வித்தியாசமான பார்வை சொல்றாரு. தோல்விங்கிறது எண்ட் இல்ல, அது சக்சஸ்க்கு ஒரு ஸ்டெப், ஒரு லெசன்னு சொல்றாரு. தோல்வியில இருந்து கத்துக்கிட்டு மனப்பான்மைய சரி பண்ணிட்டு திரும்ப முயற்சி பண்றதுல தான் உண்மையான வெற்றி இருக்கு. அதுல மனோபாவங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் அப்படின்னு ஒரு முக்கியமான சாப்டர் இருக்கு. அவர் சொல்ற அந்த சயின்டிபிக் ஆட்டிடியூட், அது கொஞ்சம் விளக்க முடியுமா? அது சும்மா பகுத்தறிவு மட்டும்தானா? பகுத்தறிவு ஒரு பார்ட் தான். ஆனா சயின்டிபிக் ஆட்டிடியூடுங்கிறத அவர் இன்னும் கொஞ்சம் விரிவா சொல்றாரு. அதாவது பிரச்சனைகளை எமோஷனல் ஆகாம காரண காரியத்தோட அணுகிறது. அம்மைக்கு காரணம் மாரியாத்தா கோபம்னு பழைய நம்பிக்கையில இல்லாம அதோட சயின்ஸ் காரணத்தை தெரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம வாழ்க்கையில வர சிக்கல்களையும் லாஜிக்கா பார்த்து சொல்யூஷன் தேட ட்ரை பண்றது. இது ஒரு விதமான பாசிட்டிவ் ஆட்டிடியூடையும் சேர்க்கும். எதையும் நம்பிக்கையோட கன்ஸ்ட்ரக்டிவா அணுகிற குணம் இது. இந்த புக்ல வர்ற ஆசிரியர் தந்த அதிசய விளக்கு, இது நமக்கு வழிகாட்டுற டீச்சர்ஸ் இல்லனா ரோல் மாடல்ஸ்,
இவங்களோட முக்கியத்துவத்தை சொல்றதா? ஆமா, நமக்கு இன்ஸ்பிரேஷன் கொடுக்கற மனுஷங்க, அவங்களோட வாழ்க்கை கதை, அவங்க ஜெயிச்ச விதம், இதெல்லாம் நமக்கு வழிகாட்டுற விளக்கு மாதிரிங்கிறாரு. ஒரு கோல் செட் பண்ணி அதை அடைய நம்ம ஆழ்மனசோட சக்தியை யூஸ் பண்றது, அதுக்காக தொடர்ந்து உழைக்கிறது, வாழ்க்கையில டிசிப்ளினா இருக்கிறது, இதெல்லாமும் வெற்றிக்கு அவசியம்னு இந்த புக்கு சொல்லுது. சிந்தனைகளை சீரமைத்துக்கொள் அப்படிங்கறத ஒரு மந்திர மாதிரி ஃபாலோ பண்ணா நம்ம எனர்ஜியை ஒருமுகப்படுத்தி கோல் அடைய ஹெல்ப் பண்ணுன்னு சொல்றாரு. சரி, அப்போ சரியான மனப்பான்மையும் விடாமுயற்சியும் இருந்தா அடுத்தது தேவை சுயசார்பு. அததான சொந்த காலில் நில் புக்கு பேசுது. ரொம்ப கரெக்ட். செல்ஃப் ரிலையன்ஸ், அதுதான் அந்த புக்கோட பேஸ். மத்தவங்கள சார்ந்து நிக்காம தன்னோட திறமைய, உழைப்ப நம்பி முன்னேறத பத்தி டீட்டெயிலா பேசுறார். நிறைய பேருக்கு இருக்கிற அந்த நான் தகுதி இல்லாதவன், இல்லைனா என்னால முடியாதுங்கிற தாழ்வு மனப்பான்மை, அத முதல்ல உடைக்க சொல்றார். ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு யுனிக் டேலண்ட் இருக்கு, அதை கண்டுபிடிச்சு அதை நம்பி முயற்சி பண்ணா வெற்றி நிச்சயங்கிறாரு. அதுல வர்ற அந்த குருவிக்கூடு கதை நாம நம்ம கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வரணும்னு சொல்ற மாதிரி தோணுது. ஆமா, அருமையான ஒரு உவமை அது. தாய்க்குருவி குஞ்சுக பறக்க பழகுனதும் அவ கூட்டை விட்டு போக தயங்கும் போது கூட்டையே கலைச்சு விட்டுருமாம். குஞ்சுக பயந்தாலும் வேற வழி இல்லாம பறக்க ட்ரை பண்ணிடும். அது மாதிரி நாமளும் பழகிப்போன சேஃபான வட்டத்தை விட்டு வெளியே வந்து புது சவால்களை சந்திக்க துணியணும், ரிஸ்க் எடுக்க தயங்கக்கூடாது. அப்போதான் growth இருக்குங்கிறார். இதுல கூட வெஸ்டர்ன் ரிஸ்க் டேக்கிங் கல்ச்சரோட இன்ஃப்ளூயன்ஸ் பார்க்கலாம். ஆனா அதை நம்ம சூழல் கேட்ட மாதிரி சொல்றாரு. பணம் பண்ணுவதற்கு ஏற்ற இடம் எதுன்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. பணத்தை பத்தின அவரோட பார்வை என்னவா இருக்கு? பணம் சம்பாதிக்கிறது முக்கியம்தான், ஆனா அது மட்டுமே வாழ்க்கையோட குறிக்கோளா இருக்கக்கூடாதுங்கிறாரு. உங்ககிட்ட என்ன டேலண்ட் இருக்கு, அதை வச்சே மக்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கலான்னு பாருங்கங்கிறாரு. உங்க சர்வீஸோட குவாலிட்டியும் நேர்மையும் இம்ப்ரூவ் ஆச்சுன்னா பணம் ஒரு பை ப்ராடக்டா தானா வரும். சர்வீஸ் ஃபர்ஸ்ட், மணி ஃபாலோஸ், அதுதான் அவர் சொல்ற கருத்து. அதே நேரம் குறைந்த ஆட்கள்னு அவர் சொல்ற சிக்கனமா வருமானத்துக்குள்ள வாழ்ற மனுஷங்களோட உதாரணம் மூலமா ஃபைனான்சியல் டிசிப்ளினோட அவசியத்தையும் சொல்றாரு. இது ரொம்ப பிராக்டிக்கலா இருக்கு. சரி, இந்த பயணத்தோட அடுத்த கட்டமா தன்னை அறியும் அறிவு புக், அது நம்மள இன்னும் ஆழமா பார்க்க சொல்லுதா? கொஞ்சம் பிலாசபிக்கலா தெரியுதே. உண்மைதான், இது ஒரு உள்நோக்குன பயணம். நம்மளோட உண்மையான நேச்சர் என்ன, நம்ம பலம் பலவீனம் என்ன, நம்ம ஆழ்மனசுல மறைஞ்சு கிடக்கிற எண்ணங்கள் பவர்ஸ் என்ன, இதெல்லாம் தேடி கண்டுபிடிக்கிறது தான் தன்னை அறிதல். இது மூலமா வாழ்க்கைய இன்னும் தெளிவா அர்த்தமுள்ளதா வாழ முடியும்னு சொல்றாரு. ரவீந்திரநாத் தாகூரோட கீதாஞ்சலி அனுபவத்தை இதுல சொல்றது எதுக்கு? அந்த தன்னை மறத்தல்னா என்ன? தாகூர் நான்கிற அந்த ஈகோவை விட்டு யுனிவர்சல் எனர்ஜியோட கனெக்ட் ஆனப்போ அந்த தன்னை மறந்த ஸ்டேஜ்ல தான் கீதாஞ்சலி மாதிரி ஒரு கிரேட் படைப்பு வந்துச்சுன்னு ஃபீல் பண்ணாராம். அது மாதிரி நம்ம ஈகோவை குறைச்சு நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டோட பவரை நம்பி அதோட கனெக்ட் ஆகும்போது நம்ம கிட்ட இருந்தும் பெரிய செயல்களும் கிரியேஷன்ஸும் வெளியே வரும்னு சொல்றாரு. மெடிடேஷன் இதுக்கு ஒரு நல்ல வழின்னு சொல்றாரு. பாரதியாரோட மனதினிலே நின்று இதனை எழுதுகின்றாள் பராசக்தி வரியையும் இதே மாதிரி தான் பார்க்கறாரா? ஆமா, உண்மையான கிரியேட்டிவிட்டிங்கிறது வெறும் அறிவுலந்து வர்றதில்ல, அது உள்ளுணர்வு, ஆழ் மனசு, இல்லனா அவர் சொல்ற அந்த பராசக்தியோட தூண்டுதலால வருதுங்கிறாரு. இது தன்னை உணர்ந்த ஒரு நிலையில தான் சாத்தியம். அப்போ செல்ஃப் ரியலைசேஷனுக்கும் கிரியேட்டிவிட்டிக்கும் க்ளோஸ் கனெக்ஷன் இருக்கு. அப்புறம் வளைந்த கொடு இருப்பதை ஏற்றுக்கொள்ளுன்னு ஒரு சாப்டர்ல வாழ்க்கையோட ஏற்ற இறக்கம், தவிர்க்க முடியாத விஷயங்கள், இதெல்லாம் ஏத்துக்கிற மெச்சூரிட்டி, அக்செப்டன்ஸ் எவ்வளோ முக்கியம்னு பேசுறாரு. நாணல் மாதிரி வளைஞ்சு கொடுக்கறது தான் நிலைச்சு நிக்க உதவுங்கிறாரு. இந்த எல்லா புக்ஸ்லயுமே அவர் வெஸ்டர்ன் ஐடியாஸ், அமெரிக்க அனுபவம், சக்சஸ் ஃபார்முலா இதெல்லாம் இந்தியன் பிலாசபி, வேதாந்தம், சித்தர் பாடல்களோட சேர்த்து பேசுறது ஒரு தனித்துவமான விஷயம் இல்லையா? ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதுதான் உதயமூர்த்தியோட ஸ்பெஷாலிட்டியே. அவர் அமெரிக்கால கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ், அங்கிருந்த கேன் டூ ஸ்பிரிட், பாசிட்டிவ் திங்கிங், ஆண்டர்பிரினியர்ஷிப், இதனால எல்லாம் இம்ப்ரெஸ் ஆனாரு. அதையெல்லாம் தமிழ் ரீடர்ஸ்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. ஆனா அதை அப்படியே காப்பி பண்ணாம நம்ம கல்ச்சர், நம்ம பிலாசபி, கீதா, வேதாந்தம், சித்தர்களோட ஞானம் இதை மேல வச்சு பொருத்தி பார்த்தாரு. இந்த ஈஸ்ட் வெஸ்ட் சிந்தனையோட மிக்ஸ் தான் அவரோட எழுத்துக்களை இன்னிக்கும் ரெலவெண்டாவும் பிராக்டிக்கலாவும் மாத்துது. அப்போ டாக்டர் உதயமூர்த்தியோட அந்த அலசல்ல இருந்து நீங்க எடுத்துக்க வேண்டிய முக்கியமான மெசேஜ்ல ஷார்ட்டா சொல்ல முடியுமா? நம்பர் 1, உங்க எண்ணங்களோட பயங்கரமான சக்தி. பாசிட்டிவ் எண்ணங்களை வளர்க்கறதும் நெகட்டிவ் எண்ணங்களை தூக்குறதும் உங்க கையில. 2வது, அசைக்க முடியாத தன்னம்பிக்கை. உங்களை நம்புங்க, உங்க டேலண்ட்டை நம்புங்க.
3வது, யோசிக்கிறதோட நிக்காம ஆக்ஷன்ல இறங்குறது. தோல்விய பார்த்து பயப்படாம அத ஒரு லெசனா எடுத்துட்டு முன்னேறது. 4வது, உங்களை நீங்களே ஆழமா தெரிஞ்சுக்கிறது, உங்க உள்மன சக்திய உணர்றது. 5வது, எப்பவும் கத்துக்கிற மனப்பான்மையும் விடாமுயற்சியும். இதுதான் ரொம்ப முக்கியம். ஆக உங்க வாழ்க்கையை செதுக்க தேவையான டூல்ஸ் உங்க எண்ணத்திலையும் உங்க மனப்பான்மையிலும் தான் இருக்கு. இதுதான் அவர் தர மெசேஜ். ரொம்ப சரி. வெளியுலகமோ மத்தவங்களோ உங்க விதிய தீர்மானிக்கிறதில்ல. உங்க இன்னர் வேர்ல்ட் தான் உங்க அவுட்டர் வேர்ல்ட உருவாக்குது. இத உணர்ந்து செயல்பட்டா உங்க லைஃப் பாதைய நீங்களே போடலாம். டாக்டர் உதயமூர்த்தியோட கருத்துக்கள் காலத்தால அழியாதவை. இந்த கான்வர்சேஷன் உங்களுக்குள்ள சில சிந்தனைகளை தூண்டியிருக்கும்னு நம்புறோம். இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. இன்னைக்கு நம்ம பேசின எண்ணங்களோட சக்தி, தன்னம்பிக்கை, செயல்பாடு, சுய ஆய்வு, விடாமுயற்சி, இதுல எந்த ஒரு ஐடியாவா நீங்க உடனே உங்க வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ண விரும்புறீங்க? அதை நோக்கி நீங்க எடுத்து வைக்க போற முதல் சின்ன ஸ்டெப் என்னவா இருக்கும்? யோசிச்சு பாருங்க. திரும்பவும் சந்திப்போம்.